இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனம் உபாகமம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து அந்த வார்த்தைகளினாலேயே மனுஷன் பிழைப்பான். மனுஷனுடைய வார்த்தையினால மனுஷன் பிழைப்பதல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனுஷன் பிழைப்பான். அந்த வார்த்தை என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே தேவனுடைய வார்த்தை பிரகடனப்படுத்துகிறது என்பதை ஆண்டவர் தெளிவாக யோவானில் 1 அதிகாரத்தில் தெளிவாக பிரகடனப்படுத்தி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் யோவான் 1:1 தேவன் வார்த்தை தான் தேவன் என்றும் தேவன் தான் வார்த்தை என்றும் அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லியும், அப்போ இயேசு கிறிஸ்து வார்த்தை என்ற தேவன் மாம்சமாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்பதையும், அவர் சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக கொடுத்து மனுஷனை பாவத்திலே இருந்து விடுதலை கொடுத்தார் என்பதை, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தான் தேவனுடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிறது என்று தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் அதனை 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ இப்பொழுது நாங்கள் நேரடியாக ரோமர் 7:25 போவோம், வேத வார்த்தைக்கு போவோம். அப்போ ரோமர் 7:25 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலர் 24 ரோமர் 7:24 அவர் வேதனைப்பட்டு இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி கேட்ட நேரத்தில் அவருக்கு என்ன மாதிரி என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம்தான் அந்த விடுதலை என்று சொல்லி தேவன் அவருக்கு வெளிப்படுத்தியிருந்தார். ஆனபடியால் அவர் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோஸ்தரிக்கிறேன். நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை இந்த பூலகத்திற்கு அனுப்பி அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். அவருடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு பூரண விடுதலை தந்து பாவத்தை முற்றும் முழுதுமாக நிவர்த்தி செய்து அந்த பாவத்தின் பிடியிலிருந்தும் தேவரீர் நீர் எங்களை விலக்கி விட்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன மாதிரி என்று சொன்னால், அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. ரோமர் 7:24 அவர் பவுல் அப்போஸ்தலருடைய அங்கலாய்ப்பை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ரோமர் 7:25 அவருடைய சந்தோஷத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அவரை இனி பாவம் ஆதிக்கம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் தேவனிடத்தில் இருந்து அவர் வெளிப்பாட்டை அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய ஆத்துமாவிலே இனிமேல் யுத்தம் கிடையாது. அவர் கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டார். இப்படி இருக்க ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் அனுபவித்தாலும் சாத்தான் அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் தொடர்ந்து பலமான எதிர்ப்பை தெரிவித்த வண்ணமாகவே இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தின் போதும் அவன் தன்னுடைய பலமான எதிர்ப்பை தெரிவித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை இப்போ அனுபவிக்கிறார். ஆனால் பலமான எதிர்ப்பு சாத்தானிடத்தில் இருந்து வருகிறது. அப்போ இதனை நாம் தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர் பல்வேறு விதமான உபத்திரவங்களை அனுபவிக்கும் பொழுது எப்படி அவர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் விவரமாக அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஊழியத்தின் நிமித்தம் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை பவுல் அப்போஸ்தலர் அனுபவிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு அந்த வெளிப்பாடு 7:25 மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ 7:25 மூலம் அந்த வெளிப்பாட்டை பெற்ற பவுல் அப்போஸ்தலர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் அனுபவிக்கிறார். ஆனால் ஊழியத்தின் நிமித்தம் தொடர்ந்து பலமான எதிர்ப்பை சாத்தான் தெரிவித்த வண்ணமாகவே இருந்தான் என்பதனை வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. அந்த உபத்திரவத்தை அனுபவிக்க கர்த்தரும் பவுல் அப்போஸ்தலரை சாத்தானை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அந்த வேதனை அந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிறதற்கு அந்த உபத்திரவத்தை கொடுப்பதற்கு பவுல் அப்போஸ்தலருக்கு அந்த உபத்திரவத்தை கொடுப்பதற்கு சாத்தான கர்த்தரும் அனுமதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த எதிர்ப்பின் பிரதிபலன்களை 2 கொரிந்தியர் 11:23-27 நாம் அறிந்து கொள்ளலாம்.
11:23, 2 கொரிந்தியர் 11:23-27 நாம் அறிந்து கொள்ளலாம். அது என்ன என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிய வேணும். பவுல் அப்போஸ்தலர் அனுபவித்த உபத்திரவம் என்ன, சாத்தான் கொடுத்த உபத்திரவம் என்ன என்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலரே பிரஸ்தாபிக்கையில், நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என 2 கொரிந்தியர் 11:23-27 பவுல் அப்போஸ்தலர் தான் பட்ட வேதனைகளை தெளிவாக இங்கு கூறியிருக்கிறார். ஆனபடியால் அவர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை என்று நாம் சொல்லக்கூடாது. ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் அனுபவித்தார். அப்போ ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் அனுபவித்த அதே நேரம் ஊழியத்தின் நிமித்தம் இந்த உபத்திரவங்களை அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த வேதனைகளை அனுபவித்த பொழுது பவுல் அப்போஸ்தலர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவித்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வேறு, ஊழிய வாழ்க்கை வேறு என்பதனை பொருத்தமாக அறிந்திருந்தால் முரண்பட்ட சிந்தனைக்கு இடமில்லை. அப்ப ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை எனப்படும் பொழுது அந்த வாழ்க்கை அந்த பாவம் மேற்கொள்ளாத வாழ்க்கை, பாவ செயல்களை செய்யாத வாழ்க்கை, அந்த பாவத்தினால மேற்கொள்ளப்படாத வாழ்க்கைக்கு பேர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ ரோமர் 6:14 அந்த வாழ்க்கையை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பவுல் அப்போஸ்தலர், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாது, அந்த பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி ரோமர் 6:14 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஊழிய வாழ்க்கை எனப்படும் பொழுது சாத்தானோடு நிச்சயமாக யுத்தத்தை சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அவன் பிடித்து வைத்திருக்கிற ஏராளமான ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ள பவுல் அப்போஸ்தலர் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது யுத்தம் நிச்சயமாக உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த யுத்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலம்தான் அந்த யுத்தத்தை தணிக்க முடியும். ஆனாலும் அந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. கர்த்தர் அதனை அனுமதிக்கிறார். அது நம்ம பலப்படுத்துவதற்கே அனுமதிக்கப்படுகிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனையே தாவீது சங்கீதம் 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம் என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதாவது நம்ம ஊழியத்தின் நிமித்தம் கஷ்டங்களை அனுபவிக்க கர்த்தர் நம்மை அனுமதித்து
நம்ம போருக்கு தயாராகிறார். நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் தயார் பண்ணுகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை இதனை தெளிவாக நிரூபிக்கிறது. மத்தேயு 10:16 தன்னுடைய 12 சீஷர்களையும் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் சொன்னது என்னவென்றால், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று கூறியிருந்தார். அப்போ 12 சீஷர்களையும் அவர் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது ஓநாய்களுக்குள்ள நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஏனென்று சொன்னால் அதிகமான ஓநாய்கள் கிறிஸ்தவ சபைகளிலேயே உண்டு என்பதை மத்தேயு 7:15 தெளிவாக நிரூபிக்கிறது. அப்போ மத்தேயு 7:15 என்ன சொல்லப்பட்டிருக்கன்னு சொன்னால், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்கள் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி 12 சீஷர்களை அவர் அனுப்பும் பொழுது அந்த மாதிரி சொல்லி இருந்தார். அப்போ ஓநாய்களுக்குள்ள போகும் பொழுது அவ்வளவு இலகுவாக காயம் இல்லாமல் திரும்பி வர முடியாது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரர்களை எப்படியோ அவர் பாதுகாப்பார். அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே தன்னுடைய 70 சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 70 சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது லூக்கா 10:3 புறப்பட்டு போங்கள் ஓநாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பயப்படாதபடிக்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஊழியத்துக்கு அனுப்புகிறவர் என்பதையும், அப்போ இந்த ஊழியத்துக்கு போகும் பொழுது சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். ஏனென்றால் ஓநாய்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனாலும் அவரே ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்று, ஊழிய வாழ்க்கை இன்னொன்று என்பது தெளிவாகிறது. இதனை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆயினும் பவுல் அப்போஸ்தலரினால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலரில் மேற்கொள்ளப்பட்ட பரிசுத்தத்தினால விசுவாசத்தின் நிமித்தம் அவரில் தொடர்ச்சியான பரிசுத்தம் நடைபெறுகிறது. அப்போ அவரில் மேற்கொள்ளப்பட்ட பரிசுத்தத்தினால அவர் பெற்றுக்கொண்ட பெரும் வெற்றியை சாத்தான் ஒரு பொழுதும் அவரிடத்திலிருந்து கொள்ளையடிக்க முடியவில்லை. இதனைத்தான் 2 தீமோத்தேயு 4:7-8 அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல,
அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருடுவார் என கூறியிருப்பதிலிருந்து அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பூரண வெற்றியை அனுபவித்தார் என்பது தெளிவாகிறது. அவர் அப்போ அது எப்படி அது சாத்தியமாயிற்று என்று சொன்னால் அவர் கிறிஸ்துவில் இருந்ததனாலேயே அந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாயிற்று. அப்போ பவுல் அப்போஸ்தலர் தான் அனுபவித்த வேதனையை தேவனிடத்தில் சொல்லி வேதனைப்பட்டதை நாம் ஒவ்வொருவரும் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே அறிய முடியும். அவர் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போகத்தக்கதாக சாத்தான் பயமுறுத்தி வந்தார் என்பதனை ரோமர் 7:24 வலியுறுத்துகிறது. பவுல் அப்போஸ்தலருடைய ஆத்துமாவோட பெரும் யுத்தம் செய்து அந்த ஆத்துமாவை எப்படியும் பாதாளத்துக்குள்ள இழுத்து கொண்டு போக சாத்தான் முயற்சி செய்தான். ஆயினும் அதனை முறியடிக்க அவர் பெற்றுக்கொண்ட தீர்வு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அவருக்கு தீர்வு தேவனுடைய வார்த்தை. அது நம்ம எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1:11-12 அவருக்கு கொடுத்த அந்த வெளிப்பாட்டை நாமும் அறிந்து கொள்ள முடியும். அதற்காக அவர் இடைவிடாமல் தேவனை சோஸ்தரிக்கிறார். அந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைத்ததற்காக அவர் இடைவிடாமல் கர்த்தரை சோஸ்தரிக்கிறார். அந்த வெளிப்பாடு அவருக்கு வெற்றியை கொடுத்தது. அதே நேரம் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலருக்கு மட்டும் அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படவில்லை. அந்த வெளிப்பாடு கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது. பெரும் தோல்வியின் மத்தியில பெரும் வெற்றி ஈட்டப்பட்டது. பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய பெரும் தோல்வியை தெளிவாக சொல்லிக்கொண்டு வரார். 7:24 அந்த தோல்வி உச்சக்கட்டத்தை அடைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார்? இது தன்னுடைய தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை, பவுல் அப்போஸ்தலருடைய தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பெரும் தோல்வியின் மத்தியில பெரும் வெற்றி ஈட்டப்பட்டது. பெரும் வெளிப்பாடு புறப்பட்டது. ஆயினும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆயினும் வீழ்ச்சியின் நிமித்தம் மனுஷன் தன்னை முற்று முழுவதுமாக கிறிஸ்துவையும் அவர் சிலுவை நிறைவேற்றியதையும் ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாதவனாக இருக்கிறான். மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருக்கிறான். அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிறான். மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில பகை உணர்ச்சி, பகைமை இருக்கிறது. அந்த பகைமையை அந்த பாவம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. மனுஷனை தேவனை விட்டு அப்புறப்படுத்தி வைத்திருக்கிறது. தேவனோடு இருக்க வேண்டிய மனுஷன் 24 மணித்தியாலமும் தேவனோடு இருக்க வேண்டிய மனுஷன் முற்று முழுதுமாக தேவ உணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டிய மனுஷன் முற்று முழுதுமாக சுய உணர்வு உள்ள மனுஷனாக அவன் இந்த பாவத்தின் நிமித்தம், வீழ்ச்சியின் நிமித்தம் முழுக்க சுய உணர்வு உள்ளவனாகவே இருக்கிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷன் தன்னை முற்று முழுதுமாக கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதை ஏற்றுக்கொள்வதற்கு மனுஷனுக்கு விருப்பம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வெற்றி எந்த காலத்திலும் இயேசு கிறிஸ்து மூலமாகவும்
அவர் சிலுவையில் நிறைவேற்றியதன் மூலமாகவே சாத்தியமாகிறது. வேறு எந்த வழியினாலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியமில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், துன்பத்தின் கருவியாகிய சிலுவை, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு வேதனையை ஏற்படுத்தின துன்பத்தின் கருவியாகிய சிலுவையை உபயோகித்து கிறிஸ்து மூலமாக மனிதனுக்கு மீட்பை கொடுத்தார். கிறிஸ்து மூலமாக மனுஷனுக்கு மீட்பை கொண்டு வந்தார். சாத்தானோ அதனை இயேசு கிறிஸ்துவின் தோல்வியாக கருதினான். ஆண்டவர் மனுஷனுக்கு மீட்பை கொண்டு வந்தார். ஆண்டவர் மனுஷனுக்கு வெற்றியை கொண்டு வந்தார். ஆனால் சாத்தானோ அதனை இயேசு கிறிஸ்துவின் தோல்வியாக கருதினான். அப்படி எங்கே சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், அநேகமான போதகர்கள் அந்த மாதிரி போதிக்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனுஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பெரும் தோல்வி சிலுவையில் ஏற்பட்டது என்று சொல்லி சில இல்லை பல கிறிஸ்தவர்கள் பல போதகர்கள் போதிக்கிறத சர்வசாதாரணமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அவர்கள் போதிக்கிறார்கள். சாத்தானுடைய ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் தேவனோ எப்படி நான் வெற்றியை கொண்டு வந்தேன், என்ன மாதிரி நான் வெற்றியை கொண்டு வந்தேன் என்பதை தெளிவாக கொலோசியர் 2:14-15 உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ கொலோசியர் 2:14-15 அவர் சொல்லியிருக்கிறது என்னவென்றால், நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நடுவிலிராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உதிர்ந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்படி அவர் வெற்றி சிறக்கும் பொழுது நானும் அவரோடு கூட இருந்தேன். அவர் வெற்றி சிறந்ததை நானும் கண்டேன். எனக்காகவே அந்த வெற்றியை ஈட்டினார். அந்த வெற்றி எனக்குரியது என்று சொல்லி எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அந்த வெற்றி கிடைக்கிறது. இதனைத்தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கொலோசியர் 2:14-15 எப்படி மனுஷனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையை கொண்டு வந்தார் என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விடுதலை எந்த காலத்திலும் ஒருவராலேயே கொடுக்கப்படுகிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலேயே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விடுதலை அவரால் கொடுக்கப்படுகிறது. அவர்தான் சிலுவையில் வெற்றி ஈட்டினார். மனுஷனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நிறைவேற்றி முற்று முழுதுமாக நிறைவேற்றி மனுஷனுக்கு பூரண வெற்றியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கொடுத்தார். அவர் ஒருவராலேயே விடுதலை எந்த காலமும் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அங்கலாய்ப்பின் கேள்வியாகிய யார் என்ன விடுதலையாக்குவார் என்று ரோமர் 7:24 கேட்ட கேள்விக்கு, பவுலப்போஸ்தலர் கேட்ட கேள்விக்கு பதில் தேவனாலேயே விடுதலை என்பது தெரிவிக்கப்பட்டது. தேவனாலேயே விடுதலை. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாம் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.